என்னப்பா செஞ்சிடலாம். ஹாய், எங்கள் அப்பா இன்றைக்கி என்கிட்ட பிரியாணி கேட்டாங்க. ஸோ நான் அதை செய்ய கிளம்பிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெயை ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் அரிஞ்சு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணி அப்புறம் லாஸ்ட்டாக பச்சை மிளகாய் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போது தக்காளி ஆட் ஓகேப்பா. இப்போ நம்ம இஞ்சி டீ வேலையை வேறு பார்க்கணும். இதை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்ருவோம். இப்போ இஞ்சி டீக்கு தட்டு, இஞ்சி, அப்புறம் ஏலக்காய் நமக்கு வேணும். ஃபஸ்ட்டு இஞ்சியை வர வச்சுப்போம். இஞ்சியை பீஸ் போட்டுருவோம். பீஸ் போட்டு ஒரு ரெண்டு ஏலக்காய் நமக்கு போதும். இதை நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இதை நல்லா புழிஞ்சு விட்டுறலாம். அதுக்குள்ளே நான் டீயும் ரெடி பண்ணிட்டேன். இதை அரைச்சிட்டு அந்த இதை டீயில் போட்டுருவோம். நம்ம நல்லா இதை பரட்டி ரெடி பண்ணிவிட்டு பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நடுவில் எங்கள் அப்பா வந்து நீ ரொம்ப வேலை செய்கிறப்பா, நான் பார்த்துக்கிறேன், டீ போடுறது நானே சக்கரைலாம் போட்டுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. நான் இதை நல்லா வதக்கி விட்டு இந்த மாதிரி ஒரு சுண்டில் 6 வாட்டி அளந்துக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நல்லா அளந்து ஊற்றிக்கிட்டு இது ஒரு கலரி உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அது கொதிக்கணும். அதுக்குள்ளே இங்கே வெள்ளெல்லாம் ஏற கட்டிடுவோம். இதை சுற்றி எடுத்து ஓரம் வச்சுட்டு இப்போ இதை எடுத்துகிட்டு போய் வெளில வச்சுட்டு துணியை வேறு காய போடணும். இந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம இந்த துணியை ஒன்று ஒன்றா காய போடுவோம். இதுக்கு கீழே வேறு விழுந்துச்சு. எல்லாத்தையும் காய போட்டோம். இப்போ இது கொதிச்சிச்சு. அரிசியை போட்டுக்கலாம், எல்லா அரிசியும். ஓகே, இப்போ மூடி விசில் வச்சுடுவோம். இது ரெடி ஆன உடனே நானும் எங்கள் அப்பாவும் ரொம்ப நேரமாக முறைச்சின்னுக்குறோம். இதையே சூப்பர் கறி சூப்பராக இருந்தது. சூப்பராக